அனைவருக்கும் வணக்கம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. அப்படி குன்றின் மீது அழகாக அமர்ந்திருக்கின்ற முருகப்பெருமானை பார்க்க தான் நாம் இன்னைக்கு போறோம். இதுதான் அருள்மிகு பழனி ஆண்டவர் திருக்கோவில். இந்த கோவில் பழனிக்கு இணையான திருத்தலம்னு சொல்லப்படுகிறது. எதற்காக பழனிக்கு இணையான திருத்தலம்னு சொல்றாங்கன்னா, பழனி மலையில முருகப்பெருமார் மேற்கு நோக்கி வீற்றிருப்பார். அதே போல்தான் இந்த கோயிலுமே முருகப்பெருமான் மேற்கு நோக்கி வீற்றிருக்கார். அது மட்டுமல்லாமல் பழனிமலை முருகர் சுயம்பு ரூபத்தில் இந்த கோவில தோன்றியதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் இந்த கோவில் பழனிக்கு இணையான திருத்தலமாக கருதப்படுகிறது. நீங்க பழனிக்கு போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அத்தகைய பலன் இந்த கோவில சென்று வழிபாடு செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா, கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் சாலையூருங்கிற கிராமத்துல தான் இந்த கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளவா இல்லை. அதனால நீங்க உங்களுடைய ஓன் வெஹிக்கிள் தான் இந்த கோவிலுக்கு வரணும். நீங்க கோவை மாவட்டத்திலேருந்து இந்த கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா, அன்னூர் அந்த ரோட்ல கரியாம்பாளையத்துலேருந்து வந்தீங்கன்னா 8 கிலோமீட்டர்ஸ்ல இந்த கோவில் இருக்கும். இல்லை நீங்கள் அன்னூர்லேருந்து வரீங்க அப்படின்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் மங்கபாளையம் தெருவில் வந்தீங்கனாலும் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்துடலாம். நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து வர்றீங்க அப்படின்னா புகழூர் வழியாக வந்தாலும் இந்த கோயில் நீங்கள் ரீச் ஆகிக்கலாம். இந்த கோயிலுடைய அடிப்பகுதியிலேயே இங்கே ஒரே ஒரு பூக்கடை தான் இருக்கும். ஸோ இந்த கடையில் பூக்களெல்லாம் வாங்கிட்டு நான் முருகப்பெருமானை பார்க்க கிளம்பிட்டேன். பழனியில் எப்படி பாத விநாயகர் நம்மரை வரவேற்கிறாரோ அதே மாதிரி இந்த கோயிலுடைய அடிப்பகுதியிலையும் பாத விநாயகர் சன்னதி இருக்கு. முதல்ல நீங்க பாத விநாயகரை வழிபட்டுட்டு தான் நீங்க மலையேற ஆரம்பிக்கணும். இந்த கோயில்ல குறைந்தபட்சம் 50 படிக்கட்டுகள் தான் இருக்கும். அதனால நீங்க ஈஸியாவே படிக்கட்டுகள் ஏறிடலாம். நீங்க படி ஏறி போகும்போதே கைலாய காட்சி பார்க்கலாம். அதாவது சிவன் குடும்பத்துடன் இங்க காட்சி தருவாரு. சிவன், பார்வதி, விநாயகர், முருகப்பெருமார் அழகா இங்க வீற்றிருப்பாங்க. உங்களால படி ஏறி நடக்க முடியல அப்படின்னா கோயிலுடைய பேக் சைட்ல ரோடு வரும். அந்த ரோடு வழியா வந்தீங்க அப்படின்னா நீங்க கோயிலுடைய பேக் சைடுக்கு நீங்க ரீச் ஆயிடலாம். நீங்க படி ஏறி போகும்போதே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் சன்னதியும் வழிபாடு செஞ்சுட்டு மறுபடியும் படியேறி போனீங்க அப்படின்னா நீங்க பழனி ஆண்டவரை பார்க்கலாம். பழனியில எப்படி ஓம் முருகாங்கிற போர்டு நம்மள வரவேற்குதோ அதே மாதிரி இந்த கோயிலையும் ஓம் முருகாங்கிற போர்டு நம்மள வரவேற்கும். பழனிமலை முருகர் இந்த கோயில சுயம்பு ரூபத்தில் தோன்றியதா சொல்லப்படுகிறது. அதனால்தான் இக்கோயிலுக்கு பழனி ஆண்டவர் திருக்கோயில்னு பேரும் வந்தது. அது மட்டுமல்லாமல் பஞ்ச பாண்டவர்கள் இந்த கோயிலை வழிபாடு செஞ்சதாகவும் சொல்லப்படுகிறது. அத்தகைய பழமை வாய்ந்த திருக்கோயில் தான் இந்த பழனியாண்டவர் திருக்கோயில். இந்த கோயில் மிகவும் பழமையான கோயில். 2 வருடங்களுக்கு முன்பு தான் இந்த கோயிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகமும் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலுடைய மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கோயில்ல சித்தர்களுடைய சிலைகளும் இருக்கு. 18 சித்தர்களுடைய சிலைகள் வைத்து இந்த கோயிலை வழிபாடு செய்யறாங்க. அகத்தியர், போகர், புலிப்பாணி, திருமூலர், இடைக்காடர், ராமதேவர், கமலமுனி, கருவூரார், குதம்பை சித்தர், அழுக்கண்ணர், கோரக்கர், சட்டைமுனி, சுந்தரநாதர், தேரையர், காலங்கிரிநாதர், புன்னாகீசர், பாம்பாட்டி சித்தர், மச்சமுனி, இந்த மாதிரி 18 சித்தர்களுடைய சிலைகளை வைத்து இங்க வழிபாடு செய்யறாங்க. நீங்க படியேறி மேல கோவில் சன்னதிக்கு வந்ததுமே கோவிலுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல விநாயகர் சன்னதி இருக்கும். நீங்க விநாயகர் சன்னதியில வழிபாடு செஞ்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா அழகான வேல் வச்சு வழிபாடு செய்வாங்க. அதாவது வேல் வேறில்லை, வேலவன் வேறில்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது முருகரும் ஒன்றுதான், வேலும் ஒண்ணுதான். அத்தகைய சிறப்பு தான் வேலுக்கு இருக்கு. ஸோ அப்படி ஒரு அழகான வேலை வச்சு கோவில சன்னதியில வழிபாடு செய்யறாங்க. அந்த வேல் வழிபாட்டையும் செஞ்சுட்டு நீங்க முருகப்பெருமானை போய் நீங்க தரிசிக்கலாம். இந்த கோயிலுடைய மற்றொரு சிறப்பு தான் தலவிருச்ச மரம். இந்த கோவிலை நீங்க சுற்றி இந்த தலவிருச்ச மரம் கிட்ட தியானம் பண்ணி வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும்.
நீங்கள் ஒரு முறையோ 3 முறையோ 5 முறையோ அல்லது 9 முறையோ இந்த கோவிலை சுற்றி வந்து இந்த மரத்தின் அடியில் அமர்ந்து பிரார்த்தனை செஞ்சு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவார். ஸோ இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்கின்ற நேரம் காலையில் 6 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும், மாலையில் வந்து 4:30 மணிலேருந்து 8 மணி வரைக்குமே வந்து இந்த கோவில் நடை வந்து திறந்திருக்கும். கோவிலில் அனைத்து நாட்களிலுமே வந்து 3 வேளையுமே வந்து அபிஷேகம் மற்றும் பூஜை வந்து நடைபெறும். அதிலேயும் முருகனுக்கு உகந்த நாட்களான செவ்வாய்க்கிழமை மற்றும் சஷ்டி கிருத்திகை நாட்களில் வந்து பூஜை மற்றும் அபிஷேகங்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களில் குறைந்தபட்சம் 500 பக்தர்கள் வந்து இந்த கோவிலை வந்து வழிபாடு செஞ்சுட்டு போவாங்க. இந்த கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே வந்து என்ன அப்படின்னா அன்னதானம் வந்து நடைபெறும். வாரம் செவ்வாய்க்கிழமையில மதியம் 12 மணி வரைக்குமே வந்து அன்னதானம் வந்து செய்வாங்க. உங்களால் அடிக்கடி பழனி போக முடியலை அப்படின்னாலும் நீங்கள் இந்த கோயிலை வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சலாம். பழனிக்கு போய் வழிபாடு செஞ்சா என்ன பலன்கள் கிடைக்குமோ அத்தகைய பலன்கள் தான் நீங்க இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சாலுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோயிலோட சிறப்புகளே வந்து இந்த கோயில் இருக்கிற 18 சித்தர்களுடைய சிலை, அழகான முருகர் மற்றும் அழகான வேல், வேலுக்கென்றே தனியா வந்து ஒரு சன்னதி வச்சு இங்க வழிபாடு செய்யறாங்க. இந்த மாதிரி பல சிறப்புகளை கொண்ட பழமையான திருக்கோயில் தான் இந்த பழனி ஆண்டவர் திருக்கோயில். இந்த பழனி ஆண்டவரிடம் வந்து நீங்க வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.